ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்களும் அவங்களும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Lovers, World, Nine of Wands, Six of Swords, Three of Swords, Justice. Four of Pentacles, Four of Cups, Queen of Cups, Seven of Swords, High Priestess, Tower. So, bottom of the deck, Nine of Swords. Knight of Swords, Three of Pentacles, Justice, Page of Swords, Six of Swords, Four of Swords, Queen of Pentacles, Queen of Cups, Four of Cups, Star, Five of Cups, Nine of Wands, Nine of Cups. Okay, thank you, universe. Okay. தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக இதை விட்டுடுங்க. ஓகே ஸோ நமக்கு இங்கே பி லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி மீன்ஸ் ஏக்கு அடுத்து வரல பி லெட்டர். ஸோ அந்த லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ ஸோ இந்த லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஆப்போசிட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, எதனால் கனெக்ட் ஆகிட்டுன்னு உங்களுக்கே தெரியாது, பட் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. தென் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் யாரு கூட இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிட்டு இல்லை. தென் இந்த ஒரு போர்ஷன் கூட நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ரொம்பவே எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு.
ஓகே, மூவ் ஆன் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% எஃபோர்ட்டு கொடுத்துட்டு உண்டு. தென் ஃபினான்ஷியலி இந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு தெரியும். எஸ் 110% நீங்கள் ட்ரூன்னு அவங்களுக்கும் தெரியும். ஓகே, தென் உங்களோட ட்ரீம், உங்களோட ஃபோக்கஸ் இந்த பர்சன் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நேம் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மீனிங் வேணும். தென் இந்த உங்களோட மைண்டுக்குள்ள என்னென்னா, இது வரைக்கும் நான் யாரு கூடமே இந்த அளவுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு இல்லை. தென் உங்க கூட நான் இந்த அளவுக்கு நான் எமோஷனலி கனெக்ட் ஆகிறேன். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இந்த அளவுக்கு டீப் கனெக்ஷன், ஒரு மேபி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறது, ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். என்னது, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலும் அவரோட இன்னர் வந்து உங்களுக்கு இங்கே மனசிலாக்கி எடுக்கிறதுக்கான கழிவு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இவர் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பேசினாலும் சரி, பேசாட்டாலும் சரி, நோக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஸோ அவங்களோட மைண்ட் செட் இல்லைங்க, அவங்களோட ஹார்ட், அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க இல்லைங்க, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர்னு உங்களுக்கு இங்கே சோ லெவல் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் அவுட்டரில் எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் சரி, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆக்கினாலும் சரி, எவ்வளோ டவுன் ஆக்கினாலும் சரி, உங்களோட ஹார்ட்லேருந்து ஒரு போது இந்த பர்சனை தூக்கி மாற்ற முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டு. ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உண்டு. உங்களுக்கு என்னென்னா எப்படியா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெபிலிட்டியில் வேணும், ஒரு கமிட்மெண்ட்டில் வேணும், இல்லைங்க ஒரு கிளாரிட்டியில் வந்து நிற்கணும். அது உங்களோட ஃபோக்கஸ் ஆகும். ஒரு எனக்கு என்ன தோணும், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எஃபோர்ட்டு கொடுத்துட்டு. பட் இந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை, ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப எமோஷ்னல். ஓகே, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மேபி ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். இவருக்கு எப்பவும் சொந்த காரியம் சிந்தாபாத். இவர் ஒரு நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட் ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் எப்பவுமே காதல் காதல் காதல், ஸ்நேகம் ஸ்நேகம் ஸ்நேகம், கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட், நீ தான் என் உயிர், நீ தான் என் உலகம். உங்களோட ஃபோக்கஸ் 24/7 இந்த ஒரு பர்சன் கிட்டே உங்களுக்கு இருந்துட்டு உண்டு. கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு என்னோட ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், பணம், வேலை, பிஸ்னஸ், மணி, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அது வாங்கணும் இது வாங்கணும். மேபி இதில் ஒரு சில பர்சன்ஸுக்கு அமௌண்ட் ரொம்ப சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கலாம். ஃப்யூச்சரை நினச்சி எப்போவுமே ஒரு பர்சனோட கேரக்டர் ஃப்யூச்சரில் நான் ஃபினான்ஷியலி எப்போவுமே டவுன் ஆகிடக்கூடாது, அதுக்கான ஒரு அமௌண்ட் இப்போவே நான் செட் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். சில பர்சன்ஸ் வந்து காரு வீடு தென் லேண்டு வாங்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போது ஒரு நீங்கள் 24/7 ஸ்நேகம், எனக்கு காதல் இம்பார்ட்டன்ட், ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ட், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூட எனக்கு ஓப்பனாக பேசணும், ஷேர் பண்ணணும், இல்லைங்க உன் கூட எனக்கு ஒரு ஜீவிதம் வேணும். நீங்கள் இப்படி இந்த திங்கிங் ப்ராசஸில் இருக்க ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு வேலை இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட், பார்ட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பக்கா செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஒரு டைமும் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, ஸோ இவருக்கு தெரியும், எஸ் இவரோட லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி இவரை யாருமே கேர் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் நிறைய ஹெல்ப் இவருக்காக பண்ணிட்டு உண்டு. தென் இவர் எப்போல்லாம் இவரோட லைஃப்பில் இவர் லோவாக நின்றுட்டு உண்டோ, ஸோ அந்த டைமில் இவரோட கூட போய் நின்றுட்டு உண்டு. பட் உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்க்கு இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட வந்து நின்றுட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, பக்க ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி என்ன கேட்டிங்கன்னா பயங்கர டவுன் தான், பட் நீங்கள் காட்டிக்கல. ஓகே, அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். எஸ், நீங்கள் ரொம்ப டவுன், எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு மூவானே ஆக முடியலை, பயங்கர டவுனாக நீங்கள் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி. பட் அது நீங்கள் காட்டிக்கல வெளியே. ஓகே, உங்களுக்கு இந்த ஃபோக்கஸே இந்த ஒரு கமிட்மெண்ட், இந்த அளவுக்கு டீப்பான ஒரு பாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு லைஃப் லாங் எத்தணும், அதுக்கு ஒரு நேம் இல்லாமல் போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு நேம் வேணும், அதுதான் உங்களோட ஃபோக்கஸ். ஓகே, பட் பயங்கர சேட், பயங்கர டிப்ரெஷன், நீங்கள் டவுனு தான். ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உண்டு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் உண்டு. தேர்ட் பார்ட்டிஸ் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது ஃப்ரெண்டாக இருக்கலாம், மேபி உங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்துருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அதை குறித்து நீங்கள் பயங்கர சேட், பயங்கர டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கலாம். மேபி உங்கள் மேலே இதை மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்கனால கூட
ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், மேபி தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு உண்டு, அதை நீங்கள் இந்த பர்சன் கிட்ட கேட்டுட்டு உண்டு. ஸோ அதனால உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷனில் வந்திருக்கலாம். அப்போ பல நாட்கள் நீங்கள் அதை நினச்சி சேடாக இருந்துட்டு டிப்ரெஷனில் போயிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஹோப்பும் இல்லை, இனி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாலும் எந்த ஹோப்பும் கிடையாது, எல்லாம் நம்ம அடுத்தவங்க பேச்சு கேட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயிலாகி போச்சுன்னு பல நாட்கள் நீங்கள் சேடாக டிப்ரெஷனாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. பட் இப்போ நம்ம வீடியோ பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே அடியே எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே மேபி டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் இப்போவும் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி நான் சொல்ல வரல, டவுன் தான். பட் கண்ட்ரோல் பண்ணி படிச்சுட்டு உண்டு. ஓகே சேசிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா சேசிங் இனி பண்ணி ஒரு காரியமும் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் அந்த டவுனான சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் நீங்கள் மேலே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே டேரோ கார்டில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிற டைம் உங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிருக்கும், பாசிட்டிவாக நீங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லைங்க நீங்கள் சேஞ்ச் ஆகும் நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா டவுன் தான், பட் நீங்கள் காட்டிக்கலை, சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, எல்லாம் நடக்கிற போல் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள். ஓகே ஸோ எனக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்ன கமெண்ட், மேம் இன்னர் ஒர்க்குங்கிறது என்ன? ஆக்சுவலி இன்னர் ஒர்க்குங்கிறது நம்மளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு சைலண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் இன்னர் ஒர்க்கா அப்படி ஒரு கமெண்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இது காமெடியாக இருந்துச்சு அந்த ஒரு பதில். இன்னர் ஒர்க்குங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, மெடிடேஷன், நமக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறது. ஓகே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு எப்போ வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது ஒரு ஒரு பர்சன்கிட்ட நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைங்க நம்ம கெரியரில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது நம்ம மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு விஷயம் நமக்கு லைஃப்பில் நடக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு 3 மணிக்கு போல் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலியே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப டீப்பாக நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு திங்க் பண்ண ஸோ நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு இங்கே நஷ்டம் ஆகும். இன்றைக்கி நம்ம மைண்ட் அளவு ரொம்ப டிஸ்டர்பாக இருப்போம், பீஸ் இல்லாமல் இருப்போம். அப்போ இன்னர் ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிடேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே எந்த ப்ராப்ளமும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்ம எதையுமே ரொம்ப டீப்பாக உள்வாங்காமல் இருக்கிறதுக்கு, எல்லாமே ஓகே வந்தாச்சா போயாச்சா ஒரு சைலண்டாக இருக்கிறதுக்கு, அதுதான் நம்ம இன்னர் ஒர்க்குன்னு சொல்கிறோம். நமக்குள்ளே இன்னர் ஒர்க் நம்ம பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, மரணமே வந்தால் கூட ஐ டோன்ட் கேர் நம்ம இருப்போம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை நம்ம ஃபாஸ்ட்டாக மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எந்த ஒரு விஷயமும் நம்மளை ஹர்ட் ஆகாது, எந்த ஒரு விஷயமும் நம்மளை டவுன் ஆக்க முடியாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற விஷயம் என்ன, மெடிடேஷன் பண்ணுறவங்க வந்து யாருமே தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட மைண்டும் ஹார்ட்டும் வந்து அவங்க ஒரு கண்ட்ரோலில் வந்துடும். அது இல்லாமல் அவங்க 24/7 ஒரு அவேர்னஸாக அவங்க ஜீவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னர் ஒர்க்னு சொல்கிறோம். ஓகே இன்னர் ஒர்க் மீன்ஸ் மெடிடேஷன், நமக்குள்ளே பண்ணுற ஒர்க்கு. நம்ம மெடிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டை ஹார்ட்டையும் பீஸாக வைக்கிறது. நிறைய தாட்ஸ் வரும், நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும், நிறைய ட்ராமாஸ் வரும், தென் எல்லாத்துலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்து மெடிடேஷன் நம்ம சொல்கிறோம். அதுதான் இன்னர் ஒர்க். ஓகே தென் எனக்கு என்ன தோணுன்னா, வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சன்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எனக்கு லைஃப்பில் வேறு எந்த ஒரு பர்சனும் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு மேலே வேறு நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரு பர்சன் ஆகும். இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், பட் ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் லைஃப்பில் வரதால இந்த ஒரு பர்சன் வரட்டும், இல்லைங்க எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்ததுக்கான ஒரு ரீசன் உங்களாலேயும் அவங்களாலேயும் இல்லை, 3வது ஒரு பர்சனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, மேபி ஜூன் மந்த் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க மார்ச் மந்த் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 6 மந்த் இல்லைங்க 3 months ஆகிட்டு உண்டு. ஓகே என்னதான் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை ஒருபோதும் நினைக்காம இல்லை நம்ம சொல்லலாம். இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனல் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆனாலும் அப்பப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, உங்கள் நெக்ஸ்ட் லெவல் என்ன, உங்கள் ப்ரெசன்ஸ் என்ன. ஸோ இதை அப்பப்போ இவங்க வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே ஏன் அப்படின்னா இவர் வந்து உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் 110% ட்ரூன்னு இவருக்கு தெரியும். நீங்கள் நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கிறீங்க. இந்த அளவு இவருக்கு லைஃப்பில் இந்த அளவுக்கு இவரை வந்து யாரும் கேர் பண்ணி பார்த்ததும் இல்லை. இந்த அளவுக்கு இவருக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லை. நீங்கள் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு லைஃப்பில் வேறு யாருமே கொடுத்துட்டு இல்லை. 110% நீங்கள் ட்ரூ. இவரும் உங்கள் கூட எமோஷனலி இவரும் கனெக்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நம்ம சொல்லலாம். அந்த ரிலேஷிப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு மூவ் ஆன் ஆனாலும் அப்பப்போ உங்களை பற்றின டீட்டெயில் வந்து அவங்க எடுத்துகிட்டே தான் இருக்காங்க நம்ம சொல்லலாம். இப்போவும் அவங்கள பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இது சீட்டிங் கார்டு வந்துட்டு எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு மைண்ட் கேம் கடிச்சிட்டு ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு கொஞ்சம் தலைக்கான கொஞ்சம் ஓவராக உள்ள பர்சனாக இருக்கலாம். மேபி இந்த ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து அவங்க ஸ்டாராக நினைக்கிறாங்க, ஹை வைப்ரேஷனாக நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப பவர். அவங்களுக்குள்ள நான் பெரிய பவர், நான் தான் எல்லாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ், அதான் சொல்லுவாங்களே தலைக்கணம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு தாட்ஸ் இவங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ அதனாலேயே சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கலாம் அது ஒரு பர்சன். ஏன்னா இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு, இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது. பட் இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு, நீங்கள் எப்படி ஸ்டக் ஆகிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஸ்டக் ஆகிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து என்ன, இவர் உங்ககிட்ட ஓப்பனாக சில விஷயங்களை ஷேர் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணாட்டாலும் சரி, இவரோட ஹார்ட்டில் நீங்கள் எப்பவும் உண்டு. காரணம் என்னன்னா நீங்கள் கனெக்ட் ஆன மாதிரி இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் கனெக்ட் ஆகிட்டு இல்லை. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்து வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் எப்படி ஸ்டக்காக நிற்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் உங்ககிட்ட கிடைச்ச அந்த என்ன சொல்கிறது, உங்களை அந்த நம்புகிற மாதிரி வேறு யாராலும் இவரால் நம்ப முடியலை. உங்கள் மேலே இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு லைஃப்பில் வேறு யாருக்குமே அந்த ட்ரஸ்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால கூட இவங்க உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு நான் ஸ்டார், நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட இவங்க உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சொல்லலாம். பட் இவங்க வேறு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஒரு பர்சன் நமக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது இவரால் வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியலன்னு நம்ம சொல்லலாம். இது யாருக்கு ரெஸ்டேட் ஆகின்னு எனக்கு தெரியல. பட் காரோட எனர்ஜி நமக்கு இதுதான். ஓகே, மேபி மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இந்த ஒரு பர்சனோட ஒய்ஃப் மேலேயோ இல்லைங்க ஹஸ்பண்ட் மேலேயோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, சும்மா ஒரு வேறு வழி இல்லை, ஒரு சுச்சுவேஷன்ஷிப்னால அவங்க நிற்கிறாங்களே தவிர அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவங்க கனெக்ட் எமோஷனலி இவங்க உங்கள் கூட தான் கனெக்ட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஹார்ட் பிரேக் எதனால ஆகிட்டுன்னா இந்த ஒரு பர்சன் நான் இவங்க மூவ் ஆன் ஆனது நினச்சி இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நம்ம அன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ, இல்லைங்க ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கலாமோ, ஆத்திரப்பட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் உண்டு. ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு, அதனால ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டவுன் தான். பட் சேசிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை. சேசிங் நீங்கள் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இவங்களுக்கு நிம்மதியாக ஒரு தூக்கம் இல்லை. நைட்டு தூங்க போயாச்சுன்னா உங்களோட தாட்ஸ் மாறுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸ் இவரோட மைண்டுக்குள்ளே மாறுது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, ஃபுல்லாக அதையே நினச்சி 12 o'clock 1 o'clock 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அப்புறம் எப்போ விடியும் வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சனை மாற்றிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆனது நினச்சி இவங்களுக்கு பெயின் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க, அதை குறித்து இவங்களுக்கு ஒரு பெயின் உண்டு. ஸோ இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஒழுங்கான ஒரு தூக்கம் டெம்பரரி, இது டெம்பரரி தான் நமக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவங்களுக்கு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு ஏன் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, நைட்டு இதை நினச்சி அவங்களுக்கு தூக்கம் இல்லை. நமக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு ஏன் வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை, ஏன் எனக்கு லைஃப் வந்து ஒரு வெறுத்தது மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, எனக்கு ஏன் ஜீவிக்கிறதுக்கே ஒரு ஆசை இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். தேர்ட் பார்ட்டியோட ஒரு பேச்சு கேட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் தேர்ட்
தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சு கேட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட்டுட்டு போயிட்டு உண்டு. இப்போ நம்ம லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு கம்ப்ளீஷனுங்கிறது அந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். என்னோட வேர்ல்டே அந்த ஒரு பர்சன் தான். ஆனால் அவங்க பேச்சை கேட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நினைக்கும் போது பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே இப்போ இவங்க ஆக்சுவலி மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது 110% நீங்கள் ஒரு டைமில் எஃபோர்ட் கொடுத்துருவான்னு நினைட்டு. பட் அட் செகண்ட்ல இந்த ஒரு போர்ஷன் உங்களை ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்கள் ஸ்நேகமே வேண்டாம் நீ வேணும்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேபி அது உங்களோட வேல்யூ மனசாக்கி கொடுக்கறதுக்காக வந்து ஒரு டவர் மூமெண்ட்டாக இருக்கலாம். இல்லைங்க யூனிவர்ஸ் ஒரு போஸ்டரை சேஞ்ச் பண்ணணும், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு டைம் உண்மையாக இருக்கும்போது நீ அந்த டைம் எப்படி இருந்தா அதை மனசாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு டவர் மூமெண்ட் கூட நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, ஸ்பிரிச்சுவல் கூட நீங்கள் வந்துட்டு அப்படின்னா டோன்ட் வரி, இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே நீங்கள் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணுற ப்ரேயராக இருக்கலாம், அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஏதோ ஒரு வகையில் மனசாக்கி கொடுக்குது. ஏன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம்ஸ் இல்லை நம்ம சொல்ல முடியாது. நார்மலாகவே நம்ம மனுஷங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த பர்சன் லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இன்னொரு பர்சனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. மேபி இந்த பர்சன் இந்த டவர் மூமெண்ட் எல்லாமே ராங்காக புரிஞ்சிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் எப்போ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சில விஷயங்கள் இந்த பர்சனை எடுத்து சொல்லும்போது நீங்கள் அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த பர்சனோட பேச்சை காது கொடுத்து கேட்பீங்க. அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கையை கேட்பீங்க. அப்படின்னா இப்போ இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, இவரோட பேச்சை யாரும் கேட்கல, இல்லைங்க இவரோட பேச்சுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒரு ஒட்டப்பட்ட சுச்சுவேஷன் ஆகும். ஓகே இவருக்கு அது ஃபீல் ஆகுது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு நல்லதுக்கும் யாரும் இல்லை, ஒரு கெட்டதுக்கும் யாரும் இல்லை. அதுக்கு இப்படி நான் ஒற்றைக்கு இன்னைக்கு நிற்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா அது நான் தான். ஓகே ஏன் அப்படின்னா நான் அந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு நாள் நான் ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டேன். நான் ஜஸ்டிஸாக நான் ஒன்று பிஹேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வந்து நின்றுருப்பாங்க, இல்லைங்க என்ன எனக்கு காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி ப்ராப்ளத்தை யாருமே கேட்குறது கூட ரெடி கிடையாது. நான் அந்த அளவுக்கு நான் ஒற்றைக்கு நிற்கிறேன், அந்த அளவுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நான் ஒரு நாள் ஜஸ்டிஸாக நடந்துட்டேன், நான் ஃபுல்லாகவே இன்ஜஸ்டிஸாக நடந்துட்டு உண்டு. ஓகே நான் அடுத்தவங்க பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் ஆக்காமல் எடுத்துருக்கலாம், இல்லைங்க நான் வேறு மாதிரி இது ஒன்று டீல் பண்ணியிருக்கலாம். ஓகே பட் கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நான் ஒரு நாளும் நான் பண்ண விஷயம் வந்து ஒரு நாள் ஜஸ்டிஸ் கிடையாது, இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயமாகும். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பண்ணது தப்பு எனக்கு தெரியும், என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே ஸோ நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயங்கள். இதை நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் பண்ண முடியல, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நீ எந்த முகத்தை வச்சுட்டு போய் நிற்கிறது, எப்படி போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். வேறு ஒன்றும் இல்லை, இவர் பண்ணது அவ்வளோ இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் இவருக்கு இது ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் சிலவங்களுக்கு மனசு வச்சு குத்தி கொள்ளலாம், நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், இன்னும் எப்படி போய் நிற்கிறது, எந்த முகத்தை வச்சுட்டு போய் நிற்கிறது, நீங்கள் என்னென்ன போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் சரி பண்ணுறது, அந்த ஒரு தாட் உண்டுல. ஸோ அந்த ஒரு தாட். பட் நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் கார்டு வந்துட்டு இல்லைங்க, பட் நமக்கு ஆக்ஷன்ஸ் கார்டு வந்துட்டு உண்டு. ஏன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, இவங்க லைஃப்பில் ஒட்டுப்பட்டு நிற்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டும் இவர் ஹைலி உங்கள் கூட அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த பர்சன் சீக்ரெட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இப்போ என்ன உங்களோட மைண்டில் இந்த பர்சன் இருக்கிறாங்களா இல்லையான்னு இவருக்கு தெரியல. ஓகே ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனும் ஒரு காலும் வரும். பட் அது நமக்கு இங்கே ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிள் ஆகும். ஏன் அப்புறம் நைட் ஆஃப் சோர்ஸ் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு இப்போ உறக்கம் இல்லை, ஒரு பக்கம் உறக்கம் இல்லை, ஒரு பக்கம் ஒத்தைக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்களும் இவங்க மைண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைன்னே தெரில. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இங்கே பாசிபிள் ஆகும் நம்ம சொல்லலாம். ஓகே அது ஸ்டேபிள் இல்லை. வந்த வேகத்தில் நீங்கள் மறுபடியும் அவைலபிளாக இருக்கிறீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க, இன்னும் இந்த போஸ்டருக்காக 24/7 வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறுபடியும் உங்களை விட்டு ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவாரோட எடுத்துக்கோங்க. ஓகே ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸ் வந்து ஸ்டேபிள் கிடையாது. 11 பார்ப்பீங்க. ஸோ 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்னேட் ஆகும். ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே
666 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 444 இம்பார்ட்டன்ட். ஓகே, 444, 666, 11 நம்பர் இம்பார்ட்டன்ட். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 2 நம்பர் இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டன்ட், 16 important, 17 important, ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.